அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். எல்லோரும் ரம்ஜான் நோன்பு வச்சு துவா பண்ணிகிட்ருப்பீங்க. வாங்க இப்போ நம்ம வேர்ல்டு கரண்ட் அஃபேரை பற்றி பார்ப்போம். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரான் இஸ்ராயல் அமெரிக்காவுடைய போர் இன்னையோட 7வது நாள் ஆகுது. 28 பிப்ரவரி 2026 ஆரம்பித்த போர் இன்ன வரைக்கும் இன்றைக்கி தேதி 6ஆம் தேதி வரைக்கும் போர் போயிட்டே இருக்குது. இதில் ஏகப்பட்ட தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த போரில் ஈரானில் இருக்கிற பெரிய பெரிய லீடர்களை இழந்துட்டாங்க ஈரான்காரங்க. ஆயத்துல்லா காமினி சார், அதுவும் இல்லாமல் மிலிட்ரி சீஃப் ஆஃபீஸர்ஸு, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஏகப்பட்ட பேர் இறந்துட்டாங்க. அதுக்குள்ள இதுக்கு பழி வாங்கிறதுக்கு ஈரான் என்ன பண்ணாங்க? ஆயத்துல்லா காமினி சார் இறந்து போன பழிக்காக அவங்களுடைய கஃபன் கட்டிக்கிட்டாங்க. அவங்களுடைய வாழ்வா சாவான்ற மாதிரி அவங்க இறங்கிட்டாங்க. இதில் ஏகப்பட்ட அவங்களுடைய நேவி ஃபோர்ஸு, இந்த கப்பல்ஸு அனைத்தும் எரிக்கப்பட்டது. இதில் 2 நாடும் ஏகப்பட்ட விதமாக தாக்கிக்கிறாங்க. இதில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் சவுதி, கத்தார், யுஏஇ, இந்த நாடுகளும், அந்த பக்கம் துருக்கி, இந்த என்ன சொன்னீங்கன்னா சிரியா, 2 பக்கமும் பயங்கரமாக தாக்கிக்கிறாங்க. இதில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்கிற சவுதி அரேபியா, மஸ்கட்டு, ஓமனு, அதுக்கப்புறமா யுஏஇ, கத்தர், துபாய், அப்புறமா குவைத்து, இவங்கெல்லாம் நல்ல தாக்குதல், இவங்களுக்கும் அவங்க தாக்குதல் பண்ணுறாங்க, அவங்க அதில் டிஃபென்ஸ் பண்ணுறாங்க. இஸ்ரேல் அமெரிக்காவோட சேர்ந்து ஏகப்பட்ட தாக்குதல் ஈரானுக்குள்ளே நடக்குது. இதில் நியூஸில் இப்போ பரவலாக எந்த நியூஸ் போயிட்டுருக்குன்னா, அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் குறைவாயிருச்சுன்னு சொல்கிறாங்க. இது மிகவும் தவறான வார்த்தை, இது தவறான விஷயம். இது அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் எதனால் குறையப்பட போதும்? இதில் நீங்கள் ஈரான் பார்த்தீங்கன்னா, அவங்க அல்லாஹ்வுடைய கிருபையில் பக்காவாக டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க தாக்குறாங்க, எல்லா சைடும் 4 பக்கமும். இதில் ஈரான் அவங்களால முடிந்த அளவுக்கு பயங்கரமான தாக்குதல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கே தெரியாது அவங்க எவ்வளோ பலமானவங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருக்கிறோம். ஏன்னா இந்த பலம் அவங்களுக்கு முதல்லையே தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, காசா பாலஸ்தீனுடைய போரில் முதல்லையே அவங்க இறங்கியிருப்பாங்க. அவங்கள எப்போவும் அவங்க காப்பாற்றிருப்பாங்க. இந்த போரில் ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பூரா உலகத்துக்கு ஆட்டம் காட்டிட்டாங்க. பூரா கல்ஃப் ஒரு பக்கமும் ஈரான் ஒரு பக்கமாக ஆயிட்டாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க நிற்கிறாங்க, டஃப் கொடுக்குறாங்க ஈரான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போர் போட்ட ஈராக்கில் இருந்தாங்க சதாமு. அவரும் அவருடைய பலம் காட்டுறதுக்கு, அவருடைய துணிச்சலை காட்டுறதுக்கு போரில் இறங்கினார். ஆனால் அது இந்த அளவுக்கு இல்லை ஈரான் மாதிரி. ஏன்னா அமெரிக்காவை ஒரு ஆட்டங்கான வச்சுட்டாங்க ஈரான். அவங்க சண்டை போடுறதுல எப்படி இருக்காங்கன்னா, ஈரான் அவங்க வேறு லெவலில் சண்டை போடுறாங்க. ஆனால் அவங்களுடைய தாக்கத்து, அவங்களுடைய பலம் யாருக்கும் பயப்படல. அமெரிக்காவுக்கு எந்த ஒரு நாடும் பயந்துடும். அவங்க பயப்படாமல் நல்ல விதமாக அவங்களுடைய தைரியமான ஒரு தாக்குதல் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் என்னென்னா, அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுடைய இந்த போரை எந்த ஒரு விஷயத்தையும் அது ஒரு கேமுன்னாவே அதில் யுக்தியாக மைண்டு செலுந்து நடத்தணும் போகிற. அதில் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் வீக் இருக்குது. அல்ல அவங்களுக்கு இயற்கையான நாணத்தை வழங்கணும். அந்த போர் எப்படி செய்து எப்படி ஜெயிக்கணுன்ற மாதிரி கொடுக்கணும். அல்ல அதில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க ஈரான். இதில் ஒன்று சொல்லலாம் என்னன்னா, அமெரிக்கா இஸ்ரேலுடைய ஒரு ஒரு பயம் இந்த உலகத்தில் எல்லா நாடுக்கும் இருந்துச்சு. ஏன்னா சிரியா பயந்தாங்க, ஈராக் பயந்தாங்க, ஓமன் பயந்தாங்க, யமன் பயந்தாங்க. ஆனால் இந்த ஒரு அமெரிக்கா இஸ்ராயல்ன்றது ஒன்றுமே இல்லை அப்படின்னா மாதிரி முதல்ல யார் காட்டினாங்கன்னா, ஃபஸ்ட்டு பாலஸ்தீன் காசா மக்கள் காட்டினாங்க. 2வது இப்போ யார் காட்டிகிட்ருக்காங்கன்னா, ஒரு அமெரிக்கா ஒரு பெரும் பொருட்டே கிடையாது, அதுக்கு பயப்படக்கூடாது. எவ்வளோ பெரிய ஒரு வல்லரசு நாடாக இருந்தாலும் நேர்மை உண்மை இருந்தானா தாக்க முடியும்னா மாதிரி ஒரு தைரியத்தை ஊட்டி கொடுத்துட்டாங்க. அமெரிக்காவுடைய ஒரு பயத்தை எல்லார் மனதிலேருந்து எடுத்துட்டாங்க. சாதாரண நாடுகளுக்கெல்லாம் ஒரு போரில் நினைங்க வரல, அதில் வெற்றியோ தோல்வியோ அது அல்லாஹ் கிட்ட தான் இருக்குது. ஆனால் இந்த போர் நடக்கிற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, ஈரானுக்கு ஒரு கட்டத்தில் அவங்க நிற்க தான் வேணும். ஏன்னா இவங்க எவ்வளோ டிஃபென்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி உள்ளே இருந்தாலும் அவங்க தாக்கிட்டே இருந்தாங்கன்னா ஈரானில் இருக்கிற ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பாதிப்பு ஏற்படும். ஏன்னா அங்கே ஏகப்பட்ட பில்டிங்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது, அதெல்லாம் பாதிப்பு ஏற்படும். இது ஏன்னா அவங்க தாங்குகிற அந்த தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஏகப்பட்ட அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆயிரும். அது எப்படின்னா, இப்போ இன்றைக்கி ஈராக் இருக்குது. ஆனால் ஈராக்கில் என்ன பண்ணாங்க, அமெரிக்கா உள்ளே பூந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்கி எல்லாத்தையும் உடச்சி, ரோடு வீடு பில்டிங் எல்லாமே உடச்சி தூள் ஆக்கிட்டாங்க. அது மாதிரி சிரியா பண்ணாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய ரோடு வீடு எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் உடைச்சாங்க. அதேமாதிரி நீங்கள் ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னாலும் அதுவும் அவங்க அந்த மாதிரி தான் உடைச்சாங்க.
இந்த மாதிரி அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் ஈரானுக்கு யாராவது உதவி பண்ணிட்டு தான் அவன் டிஃபென்ஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு இந்த மாதிரி உதவி இல்லாம கொஞ்சம் போக போக, அவங்களுக்கு வந்து அவங்க வந்து மிசைல் தாக்குதலோ, ஒரு ஏர்கிராஃப்ட் தாக்குதல் வந்தாலோ, அவங்கள எதிர்த்து அடிக்க முடியல ஈரானால. இதில அவங்க எதிர்த்து தாக்குறதுக்கான விஷயங்கள் டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த எதிர்ப்பு சாதனங்கள் இவங்ககிட்டயும் இல்ல. அதே மாதிரி அமெரிக்காகிட்டயும் இல்ல அந்த மாரி பொருட்கள். ஏன்னா ஈரான் தாக்குதல் பண்ணா அவங்களோட ட்ரோன், அவங்களுடைய மிசைல தாக்குறதுக்கு அளவுக்கு அவங்ககிட்டயும் அந்த எதிர்ப்பு சாதனம் இல்ல. அதே மாரி தான் ஈரான்கிட்டயும் இல்ல. இதனால ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு ஓடியும். ஏன்னா அவங்க இஸ்ரேல் அவங்க நெனச்ச மாரி அழகா ஏர்கிராஃப்ட் கொண்டு வராங்க. அவங்க நெனச்ச இடத்துல தாக்கிட்டு போயிடுறாங்க. இது ஈரானால ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இதனால ஏகப்பட்ட மக்களும் பாதிக்கப்படுது. அவங்களுடைய ரோடு, பில்டிங், பிரிட்ஜு, அவங்க ஆயில் ரிஃபைனரி போன்ற எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. இதில அப்டேட் என்னன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, நேத்து ஈரான் வந்து டெல் அவீவ்ல பயங்கரமான தாக்குதல் பண்ணாங்க. அதே மாரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில இருக்கிற கல்ஃப் கண்ட்ரிங்களுக்கும் அழகா வேற லெவல்ல தாக்குதல் பண்ணாங்க. இதில வந்து ஏகப்பட்ட நஷ்டம் 2 சைடுலயும் ஏற்பட்டுச்சு. இப்ப நீங்க ஈரானுடைய கேஷுவாலிட்டி போய் பார்த்தீங்கன்னா, 13,000 இப்ப 1300 பேருக்கு மேல போயிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க அவங்கள்ல. ஆனா என்னன்னா, அல்லாஹ் அந்த மக்களையும் அவளையும் பாதுகாத்துட்டு இருக்கான். அவங்க அந்த அளவுக்கு தாக்குதல் பண்றாங்க. அந்த அளவுல தாக்குதல்ல வந்து அவ்வளோ பேர் வந்து அல்லாஹ் ஷஹீத் ஆக்காம வச்சிருக்கான். நெறைய பேர பாதுகாக்கிறான். ஏன்னா, அவங்களுக்கு வந்து அல்லாஹ் இயற்கையிலேயே பாதுகாப்பான 2 மலைகள் 2 சைடுல குடுத்துருக்கிறான். அதுவும் இல்லாம அந்த நாடு பெரிய நாடு ஈரானு. அவங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து சப்ஸ்டெண்ட் பண்றதுக்கு நான் இடத்த விட்டு மாத்தி போறதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கான் அந்த நாடு. அதுவும் இல்லாம இந்த மலையெல்லாம் ஏறி வர முடியாது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து கிரவுண்ட்ல வந்து இன்வேஷன் பண்ண முடியாது. ஏன்னா, காலாட்படையெல்லாம் வந்து எல்லாம் ஈரான் கிட்ட ஜெயிக்க முடியாது. 2 சைடு மலை, ஒரு சைடு பாலைவனம். அதுக்குள்ள சர்வசாதாரணமா போறது ரொம்ப கஷ்டம். அமெரிக்கா, இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா, அவங்க எப்படியாவது இந்த ஈரான தாக்குறதுக்கு அந்த காலாட்படையில கொண்டு வரதுக்கு என்ன பண்றாங்க, குர்து ஃபைட் அவங்க யோசிக்கிறாங்க குர்துக்காரனுங்கள. அவங்களுக்கு வந்து குர்துக்காரங்கலாம் ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அமெரிக்கா எந்த மாதிரி துரோகம் பண்ணுவாங்க, ஏமாத்தம் செய்வாங்க. அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, குர்து ஃபைட்டுக்காரங்க உள்ள போறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா ஈரானும் ஸ்ட்ராங்கு. போய் உள்ள தேவையில்லாம அமெரிக்காவுக்கும், இஸ்ரேலுக்காக அவங்க பலியாகணும். அதனால யோசிச்சுட்டு இருக்காங்க குர்து ஃபைட்காரங்க. இன்ன வரைக்கும் உள்ள போறதுக்கான எந்த விஷயமும் அவங்களுக்கு கிடைக்கல. பெரிய விஷயமா இன்னி வரைக்கும் தெரியல. இப்போ இந்த மீடியாலலாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, உலகம் முழுக்க என்ன சொல்றாங்க, அமெரிக்கா கிட்ட வந்து இது தாக்குறதுக்கான ஆயுதம் இல்ல, ஆயுதம் இல்லன்னு சொன்னாங்க. இது கண்டிப்பா இது ஒரு சரியான ஒரு கேம் பிளானிங் பொய்யான விஷயம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணு சொல்லலாம், 2 பேர்கிட்டயும் என்னன்னா எதிர்ப்பு சாதனம் இல்ல. எதிர்ப்பு தடுக்கிறதுக்கான சாதனம் இல்ல. அதனால என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கும் வந்து அவங்க வந்து வான்வழியா பறந்து வந்தாலும், ஈரானால அவங்களுடைய வான்வழி ஏர்கிராஃப்ட்ட தடுக்க முடியல. ஈரான் இவங்களுக்கு தாக்குதல் பண்ணா, அதுல வந்து இவங்க ஈரானுடைய ட்ரோன தாக்குதல் பண்றதுக்கு ஒரு ஒரு ஏன்னா ஒரு ஒரு வந்து ட்ரோன் வந்து கம்மியான செலவு தான். இதுக்காக தாக்குற மிசைல்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான ரூபாயில தயாரிக்கப்பட்ட மிசைலா இருக்குது. ஒரு ஒரு ட்ரோன தடுக்கிறதுக்கு. இதனால 2 பேருக்கும் என்ன இல்லன்னா, ஒரு வந்து வான்வழியா வந்தா இவங்களும் தடுக்கிறதுக்கான வசதி இல்ல. அவங்களும் இங்க ஈரானுடைய ட்ரோன் வந்தா அதுவும் இவங்களுக்கு தடுக்கிறதுக்கான வசதி இல்ல. இதுல பார்த்தீங்கன்னா, சைனா வந்து அவங்களுக்கு ஈரானுக்கு சம்மந்தமானது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வர்றது டிஃபென்ஸ் பண்ணா வந்தா தடுக்கிறதுக்கான சாதனங்கள் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் பழமையான சாதனம் தான். அது நீங்க பார்த்துக்கலாம். அலி காம்னி சார் ஒரு மீட்டிங் பண்ண போம்போது, அவங்க வந்து அமெரிக்காவும், இஸ்ராயலும் வந்து ஏர்கிராஃப்ட்ல வந்து தாக்குறதுக்கு வந்தாங்க ஃப்ளைட் வழியா. அவங்களுக்கு வந்து அப்போ அந்த சைனாவுடைய பொருள் வந்து யூஸ் ஆகல. அது வந்து சரியான வேலை செய்யல. அதனால அவங்க வந்து அலி காம்னி சார இழந்தாங்க. ஆனா, இந்த மிசைல்லாம் பார்த்தீங்கன்னா, ஈரான் கிட்ட தாக்குறதுக்கான ஏகப்பட்ட 1 டூ 1 சூப்பர் சூப்பர் மிசைல் வச்சிருக்காங்க. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பவர் ரேஞ்சுல இருக்கு. ஆனா, எல்லாம் தாக்குறதுக்கு தான் இருக்கு தவிர, இவங்கள தாக்குறதுக்கு வந்தா தடுக்கிறதுக்கான ஒரு மிசைல் இருக்கணும் இல்லையா? தடுக்கிறதுக்கான ஒரு சாதனம் இருக்கணும் இல்லையா? இது ஈரான் கிட்டயும் இல்ல. அதே மாரி அமெரிக்கா கிட்ட அந்த மாரி இல்ல. அதுக்கு வந்து செலவினங்கள் அதிகமாகுது. இதுல இன்னொரு விஷயம்னா, ஈரான் வந்து மிசைல் டெக்னாலஜில நம்பர் 1 இருக்காங்க. ட்ரோன் டெக்னாலஜில நம்பர் 1 இருக்காங்க. இது தயார் பண்ணிட்டாங்க. அதே மாரி அவங்களுக்கு தாக்க வரும்போது அத தடுக்கிறதுக்கான ஒரு டெக்னாலஜி அவங்க ரெடி பண்ணியிருக்கணுமா? அந்த தான் அவங்க கொஞ்சம் கோட்டைய விட்டாங்க. அதே மாதிரி அவங்க வந்து இந்த தடுக்கிறதுக்கான ஒரு விஷயம் ஒரு 50% அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, ஆனா ஈரான தாக்குறதுக்கு எந்த நாடு வந்தாலும் அப்புறமா கஷ்டமாயிருக்கும் ஈரானுக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்க அழகான முறையில போர் செய்றாங்க. ஏன்னா, அந்த தடுக்கிற விஷயம் மட்டும் தான் அவங்களால முடியல. ஃப்ளைட்டுக்கு கொண்டு வந்து ஈரான ஈஸியா வந்து குண்டு போட்டு போயிர்றாங்க. அதே மாரி அங்களுடைய மக்களுடைய மனநிலைய பாராட்டலாம். ஏன்னா, எந்த அளவுக்கு ஒரு தாக்குதல் வந்தாலும் இன்ன வரைக்கும் ஒரு மக்கள் வந்து பொறுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு எப்பவுமே அந்த பொறுக்கிற சக்தி எப்போதுலேருந்து அதிகம் தான். ஆனா, இது இவங்க தடுக்க முடியாத இருக்கனால, இஸ்ராயலும், அமெரிக்காவும் நெனச்சா அவங்க ஹாஸ்பிட்டல காலி பண்றாங்க. அவங்க பிரிட்ஜ காலி பண்றாங்க. எல்லா விஷயத்தையும் அவங்க காலி பண்றாங்க. இதனால அவங்களுக்கு தடுக்க முடியல. இதனால ஈரானுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்படுது.
இப்ப இதே மாரி ப்ராப்ளம் தான் அமெரிக்காக்கு. அவங்களுக்கும் என்னன்னா டிஃபென்ஸ் பண்றதுக்கான ஏன்னா ஈரான் வந்து மிசைல் அடிச்சிட்டு இருக்காங்க. குவைத்திலயும், சவுதி அரேபியாலயும். அவங்களுக்கு டிஃபென்ஸ் பண்றதுக்கு பொருள் வேணும். அவங்களுடைய மிலிட்டரி பேஸ் காலியாவுது. அதுக்காக அவங்க என்ன கேட்குறாங்க, சவுத் கொரியால போய் கேட்குறாங்க. அப்புறமா உக்ரைன்ல போய் கேட்குறாங்க. எந்தெந்த நாடுல அவங்க கிடைக்குமோ ஆயுதங்கள் கேட்குறாங்க. அவங்களுக்கும் என்னன்னா, டிஃபென்ஸ் பண்றதுக்கு இல்ல. அதனால அவங்க அமெரிக்காவும் பிரச்சனையில இருக்காங்க. அப்போ அமெரிக்கா கிட்ட என்ன இல்லன்னா, தாக்குறதுக்கான மிசைல்ஸும், ஏர்கிராஃப்ட்டும், அதுக்குண்டான பாம்பும் எல்லாமே வச்சிருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு வந்து தடுக்கிறதுக்கான விஷயம் அமெரிக்கா கிட்டயும் இல்ல. இப்ப வந்து இன்னொன்னு ஒரு பெரிய விஷயம் என்ன, அமெரிக்கா இது ஒரு விஷயம் என்ன வருதுன்னா வெளியில, அவங்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில இருக்கிற அவங்களுடைய மிலிட்டரி பேஸ்ல இருக்கிற ஆளையும் எடுக்குறாங்க. அவங்க அமெரிக்காவுடைய ஆட்கள் வேலை செய்ய உள்ள வந்திருக்காங்கல்ல, அவங்களையும் அவங்க அவங்க நாட்டுக்கு கூட்டு போறாங்க. இதெல்லாம் மீடியால பரவும்போது என்னாச்சுன்னா, அமெரிக்கா பயந்துட்டாங்க. அவங்க தோக்குற நிலைமையில இருக்கிறாங்க. அந்த மாரி ஈரான் தாக்குது, இந்த மாரி அப்படின்னு அந்த ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பரவுது. ஏன்னா, அவங்க எல்லாரையும் உண்மையா தான் அந்த இடத்துல இருந்து காலி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாரி இன்னொன்னு என்ன சொல்லப்படுதுன்னா, அமெரிக்கா வேற ஏதோ புது திட்டம் போடுற மாரி தெரியுது. ஏன்னா, அவங்க ஆட்கள் எல்லாம் எடுத்துட்டு, வேற பலமா தாக்குறதுக்கான விஷயம் பண்றாங்களா? அதனால மிடில் ஈஸ்டும் பாதிக்கப்படுமான்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா, அவங்களுடைய பிளான் வேற மாரி தெரியுது. அங்க இருக்கிற அவங்களுடைய அமெரிக்கன்ஸ் ஆள்கள்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா, நீங்க அமெரிக்காவ பார்த்தீங்கன்னா, அது பாதி மூலை இல்லங்க. அங்க அவங்களுடைய செக்ரட்டரி இருக்கட்டும், டிஃபென்ஸ் செக்ரட்டரி இவங்க எல்லாம் பேசும்போது, அந்த டொனால்ட் ட்ரம்ப் பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஆஃப் மைண்டுன்ன மாரி இருக்கிறாங்க அவங்கல்லாம். ஏன்னா, இவங்களுடைய மூளை எதுவும் மாறலாம். அது ஏதோ பெரிய தாக்குதலுக்காக பிளான் பண்ணலாம். அதே மாரி நீங்க ஈரான் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃப்ரெண்ட் கண்ட்ரியான அரபு கண்ட்ரிங்கள விடல. ஒரு நிமிஷம் ரெஸ்ட் விடல. நல்லா தாக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் தாக்குதல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது ஒரு ஆள பாதுகாக்கணும். இத்தன பேர் இறக்கிறதுக்கு ஒரு ஆள பலி குடுக்கணும்ன மாரி அமெரிக்கா ஏதோ ஒரு திட்டம் பண்ணுவாங்க. ஏன்னா, டொனால்ட் ட்ரம்ப் மாரி ஆள்லாம் நம்பிக்கை பண்ண முடியாது. ஏன்னா, இத்தன நாடு பாதிக்கப்படுதுன்னா, அந்த நாட ஏதாவது அமைதிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணும்? ஒரு சின்ன பவர் உள்ள நியூக்ளியர் பாம்ப போடுறதுக்கு அவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பா ஈரான் மாதிரி இந்த அமெரிக்கா மாரி டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஆஃப் மைண்ட் ஆளெல்லாம் எப்பவுமே நம்ப முடியாது. ஏதாவது துரோகம் பண்ணுவாங்க. இது இப்போ அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, காலாட்படையில நாங்க போலான்னு சொல்லி திட்டமிட்டாங்கன்னா, கண்டிப்பா ஈரான் கிட்ட அவங்க ஜெயிக்க முடியாது. அது குர்து படையா இருந்தாலும் சரி, அது அமெரிக்கா படையா இருந்தாலும் சரி, உலகத்துல என்ன மாரி டெக்னாலஜி உள்ள காலாட்படையா இருந்தாலும் சரி, ஆனா ஈரான் கிட்ட ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா, அவங்க கிட்ட ஏகப்பட்ட அந்த மாரி மிலிட்டரி இருக்காங்க. அது மாரி 15,00,000 பேர் இருக்கிறாங்க காலாட்படையில. அங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு நாளும் அமெரிக்கால முடியாது. இன்னொரு விஷயம் என்ன, இந்த போர்ல வந்து இந்த அமெரிக்கா வந்து கண்மூடித்தனமா ஏகப்பட்ட பாம் போட்டு அங்க இருக்கிற மக்கள கொன்னு அந்த இடத்துல கொன்னுட்டாங்கன்னா, அப்போ நீங்க சொல்லலாம் இந்த க்ரௌன் இன்விஜன் உள்ள நடந்து வரவங்க காலாட்படை மூலியமா ஏதோ உள்ள போற முடியும். ஆனா, ஒரு போருடைய யுக்தியில இந்த மாரி தான் போணும், இந்த மாரி காலாட்படை போணும்னு அப்படி சொல்லிட்டு தான் வராங்களா? இந்த வரைமுறையிலலாம் வந்தா, அந்த ரீஜன்லலாம் வந்தாலாம் ஈரான அவங்க ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. அது அமெரிக்காவுடைய முட்டாளான ஒரு காரியம்ன மாரி ஆயிடும். ஏன்னா, அவங்க க்ரோன் இன்வேஷன்ல ரொம்ப பவர் வாய்ந்தவங்க ஈரான். நேத்து டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்களா, பிரஸ் மீட்டிங்ல இந்த நஷ்டம், அந்த நஷ்டம், இந்த மாரி பண்ணிட்டோம், அத தாக்கிட்டோம், இத தாக்கிட்டோம். ஐஆர்ஜிசி வந்து என் கால்ல விழுந்துருங்க. எல்லாரும் அவங்க வந்து ஆயுதத்த கீழ போட்டுருங்க. என்கிட்ட சரணாயிடுங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு அந்த தாக்குதல் அடி விழுந்திருக்கு. டொனால்ட் ட்ரம்ப்பால இந்த பிரஷர் தாங்க முடியல. அதனால அவரு என்னென்னவோ மீடியால பேசுறாரு. ஈரான்லாம் இந்த மாரி இந்த பேச்சுவார்த்தைலாம் சரணடையலாம் அவங்கலாம் மாட்டாங்க. அவங்க எப்படி இந்த போர 4 மாசம் கொண்டு போவாங்க. இந்த போர் 4 மாசத்துக்கு மேல இழுத்துட்டு போவும். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பலவீனம் ஆனானா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போவும். அல்லாஹ் அவங்கள பாதுகாப்பான். நேத்து மீடியாலலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க ஈரானு டிஃபென்ஸ் பண்ண என்னை தடுக்கிறதுக்கான சாதனங்கள வச்சிருந்தாங்கல்ல, அது எல்லாம் 90% அளவு காலியாயிருச்சு. ஒண்ணு வந்து 83% அவங்க இந்த ஈரானோட ட்ரோன் தாக்குறத, மிசைல் தாக்குற விஷயங்கள் காலியாயிருக்கு அவங்ககிட்ட. ஆனா, ஈரானுடைய ஒவ்வொரு ட்ரோனும், ஒவ்வொரு மிசைலும் வேற அளவுக்கு பவரா இருக்கு. ட்ரோனே அந்த அளவுக்கு டெக்னாலஜி மாரி வருது. ஆனா, அது வந்து பெரிய அளவுக்கு டேமேஜ் பண்ணுது. இதனால ஏகப்பட்ட ஷார்ட்டேஜ் அமெரிக்காவுக்கு ஆயிருக்கு. இதனால அமெரிக்காவுக்கு அந்த தடுக்கிற சாதனங்கள் வந்து 5 நாள்ல வந்து 5,500 பில்லியன் அளவுக்கு வந்து அவங்களுடைய பொருளாதார இழப்பு ஏற்படுது. ஏன்னா, ஒரு 10,000 ₹1,00,000 இருக்கிற ஒரு ட்ரோனு ஒரு மிசைல்ஸ் அவங்களுக்கு வந்து ரெடி பண்றது, இவங்க தடுக்கிறதுக்காக ஒண்ணொன்னும் பல லட்சங்கள கொண்டு வந்து தடுக்க வேண்டியதா இருக்கு. அதே மாரி இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு 1 பில்லியன் கணக்கு அளவுக்கு வந்து அமெரிக்காவுக்கு செலவாகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல்ல ஏகப்பட்ட தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதல்ல ஏகப்பட்ட பேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு. ஆனா, இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, முன்கூட்டியே முதல்ல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. மக்கள வந்து அந்த அண்டர் கிரவுண்ட்ல போற மாரி. அது சாப்பாடு கீப்பாடு ரெடி பண்ணாங்க. இதனால அங்க உயிரிழப்பு கம்மியா இருக்குது. அழகா உள்ள போய் என்ன பண்றாங்க, எல்லாருமே அந்த மிசைல் வருதுன்னு இந்த சிரியா, ஜோர்டான் போன்ற ஊர்லேருந்து தகவல் வந்துருது. அவங்க அழகா உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இதனால தாக்குதல் வந்து வந்து பில்டிங் மேல தான் ஆகுது தவிர, உயிரிழப்பு கம்மியா இருக்கு. மக்கள்லாம் போய் தப்பிச்சுக்கிறாங்க, அந்த கீழ இருக்கிற அண்டர் கிரவுண்ட்ல. இன்னொன்னு பெரிய விஷயம் என்னன்னா,
இப்ப லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லாவுக்கு வந்து பயங்கர பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து ஈரானாவது தப்பிச்சிரும் பொழுது, ஹிஸ்புல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஏன்னா, அங்க வந்து அவங்களுடைய அந்த கவர்மெண்ட் வந்து லெபனானுடைய கவர்மெண்ட் வந்து இந்த ஹிஸ்புல்லா மீது வந்து தடுக்கிறதுக்காக செய்றாங்க. நீங்க வந்து டிஃபென்ஸ் பண்ணாதீங்க, நீங்க தாக்காதீங்கன்ற மாரி அவங்கள ஃபோர்ஸ் பண்றாங்க. உங்க உங்க ஆயுதங்கள குடுத்துருங்கன்றாங்க. இந்த பக்கம் வந்து இஸ்ரேல் வந்து அடிக்க வருது. இதனால என்ன ஆவுது? அந்த ஹிஸ்புல்லாவுடைய சான்ஸ் என்ன இருக்குன்னா, அவங்க வந்து முழுமையா ஃபினிஷ் ஆவுற நிலைமை இருக்கு. அவங்களால எவ்வளோ அளவுக்கு அவங்க தாக்குதல் பண்ணுவாங்க, பிடிப்பாங்க. ஈரான இஸ்ரேல எவ்வளோ அளவுக்கு அவங்க அடிப்பாங்க. ஏன்னா, ஈரானுக்கு எந்த உதவியும் ஹிஸ்புல்லாவுக்கு செய்ய முடியாத நிலை இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க யமன் பார்க்கலாம். யமன் வந்து இன்ன வரைக்கும் ஈரானுக்கு எந்த சம்மந்தமான விஷயங்களும் ஹெல்ப் பண்ணவே இல்ல. இப்போ என்னன்னா, அவங்க கிட்ட கேட்டா அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு ட்ரிகர் பிரஸ் பண்ணா போதும். நாங்க எப்பவுமே ரெடியா இருக்கோம். எப்பவுமே வந்து நாங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா, நாம நேத்தே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கோம். ஏன்னா, யமனுக்கு வந்து கோவம். ஏன்னா, ஈரான் மீது யமன் மீது தாக்குதல் பண்ணும்போது, ஈரான் எதுவுமே சொல்ல வெறும் பேச்சுவார்த்தைன்னு சொல்லி நிப்பாட்டினாங்களே தவிர, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பலவீனமா ஒரு பலம் குடுக்குற மாரி வந்து நிக்கல. ஆனா, இந்த யமன்காரங்க ரொம்ப நல்லவங்க. ஆனா, அவங்க ஒரு நாளும் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னா, இந்த தாக்குதல்ல வந்து இப்ப ஈரான் தான் தாக்கிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு நேரம் வரும். ஈரானுக்கு ஏதாவது கொஞ்சம் பலவீனமா ஏதாவது ஆயிருச்சுன்னா, கண்டிப்பா இந்த இந்த யமன் ஹவுதிங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு தக்க சமயத்துல அவங்களுக்கு உதவி செய்ய இவங்க கண்டிப்பா போவாங்க. அவங்க உண்மையான ஆளுங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஈரான்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சுப்ரீம் லீடர் போயிட்டாங்க. இப்ப அவங்களுடைய பையன் அப்பாஸ் அ முஸ்தஃபான்னு சொல்றாங்க. அந்த மாரி அவருடைய பேரு. அவரு லீடர் தேர்ந்தெடுக்க போறாங்க. இதுல டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, எனக்கு முஸ்தஃபா புடிக்கல. நான் யார் நினைக்கிறேனோ, அவங்கள தான் அங்க வந்து நீங்க லீடர் கொண்டு வரணும். இது என்னது நியாயமா இது? ஈரானுடைய நாடு, ஈரானுக்கு யார் தேவை? எந்த மாரி லீடர் இருந்தா அவங்களுக்கு நல்லது? அத யோசிச்சு தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இதுல என்னது அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் நான் சொல்ற ஆள் தான் வேணும். இவங்க எப்படின்னா, இந்த வந்து வெனிசுலால வந்து எப்படி அவங்க எதிர்த்து நின்றாங்களா, அவங்க அந்த லீடருக்கு சப்போர்ட்டா இருந்தவங்களையே அந்த துணை லீடர் போட்டு இவங்களுடைய பப்பட்டா கொண்டு வந்தாங்களா, அந்த மாரி கொண்டு வராங்க. இது இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, காலனி நாடு எப்படி பிடிக்கும்போது அவங்க நெனச்ச பொப்பட்ட உள்ள போட்டாங்களோ, அந்த மாரி எதிர்பார்க்குறாங்களோ என்னவோ தெரியல இவங்கல்லாம். டொனால்ட் ட்ரம்புடைய மூளை என்ன சொல்லும்? ஈரானுக்கு லீடர் யார் தேவையோ அவங்க தான் அத தேர்ந்தெடுப்பாங்க. இதெல்லாம் என்னென்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் என்ன இந்த மாரி சிச்சுவேஷன்லாம் நடக்குது சொன்னா, அவங்க சொல்றாங்க, அப்பா வந்து யூரோப்காரங்க. அப்பா முன்னாடி காலனியால் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு நாட புடிப்பாங்க. அவங்க நெனச்ச பப்பட் மாரி ஒரு ஆள போடுவாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன வேணா தூக்கிட்டு போவாங்க. அதுதான் நான் பையன். இப்ப அப்பாது நான் செய்றேன். இப்ப நீங்க என்ன நான் வந்து காலனி மாரி ஒவ்வொரு நாடும் நான் ஒவ்வொரு ஆள நியமிக்கும்போது, நீங்க வந்து என்ன யூரோப்காரங்க வந்து என்ன தடுக்கிறது? நீங்க தானே எங்களுக்கு கத்துக் குடுத்தீங்க. நீங்க தானே எங்க அப்பனுங்க. அப்டின்ன மாரி கேட்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். இப்போ நான் நெனச்ச ஆள வைப்பேன். நான் நெனச்ச மாரி அவங்களுடைய ஆயில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நான் டேமேஜ் பண்ணுவேன், எடுத்துப்பேன். நான் நெனச்ச மாரி அடிமையாக்குவேன். மாரி டொனால்ட் ட்ரம்ப் பேசுறாரு. இப்போ அந்த லீடருங்கலாம் தேர்ந்தெடுக்கிறதுல. அந்த யூரோப்காரங்க சொன்னாங்க, "அந்த காலம் வேறப்பா. அதெல்லாம் வேற. செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறமா நாங்களே ஒரு சட்டத்த கொண்டு வந்தோம். அந்த சட்டத்துல என்னன்னா, ஒவ்வொரு நாடும் தனிமைப்பட்டது. சம்பாரிக்கணும்னா வியாபாரம் பண்ணி தான் சம்பாரிக்கணும்னு நம்ம தான் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தோம்." அப்படின்னு சொன்னா, ஆனா டொனால்ட் ட்ரம்ப் நான் செய்ய மாட்டேன். அந்த ரூல்ஸ் நான் மீறுவேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. டொனால்ட் ட்ரம்போட முடிவு என்ன, நாங்க பலமா தான் அத அத முறியடிப்போம். பலமா எல்லாத்தையும் புடுங்கிப்போம். அது மாரி எப்படி வெனிசுலால எப்படி நாங்க பெட்ரோல், ஆயில் எல்லாம் திருடிட்டோமோ, எடுத்துக்கிட்டோமோ, அதே மாரி ஈரான் நம்ம எடுத்துப்போம். இப்ப ஈரான் சொல்லட்டும் எங்களுக்கு ஆயில் குடுக்குறோம்னா, இப்ப போற நிப்பாட்டுவோம். அவங்களுடைய ஆயில் கிணறுலாம் எங்களுது. இது எப்படின்னா, டொனால்ட் ட்ரம்புக்கு எப்படி அந்த காலனிகள் இருந்தாங்களோ, அந்த மாரி தான் ஆக்குறாங்க. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் போய் உக்ரைன் கிட்ட போய் கேட்கிறாரு, "இத பாருப்பா, இங்க ஏகப்பட்ட ட்ரோன் வந்து தாக்குதல் பண்றாங்க. எங்களுக்கு நீங்க உதவுங்க. என்ன டெக்னிக் குடுத்தீங்கன்னா, அந்த வந்து ட்ரோன் எல்லாம் நீங்க ரஷ்யா தாக்கும்போது நிப்பாட்டுனீங்களோ, அந்த டெக்னிக் எங்களுடைய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி ஃப்ரெண்டுங்களுக்கு குடுங்கன்ன மாரி கேட்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். இப்போ ஜெலன்ஸ்கிக்கு அவரு வேணான்னு சொல்லவும் முடியாது. ஒண்ணும் செய்ய முடியாது. அமெரிக்கா கேட்டாங்கன்னா தரல. இதனால ஜெலன்ஸ்கி நான் வந்து பெரிய ஒரு பிஸ்தான மாரி காட்டிக்கிட்டு, நான் வந்து இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்ன மாரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாரி அவரு ஜெலன்ஸ்கி இந்த மாரி தன்னோட பெரிய ஆளான்னு காட்டிக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஈரானுக்கு வந்து சப்போர்ட்டா ரஷ்யா இல்லவே இல்ல. அதுவே வந்து ஈரான் வந்து ரஷ்யா அங்க உக்ரைன்ல தாக்கப்பட்டபோது ட்ரோன் ஷார்டேஜ் ஆயிருச்சு. இந்த ட்ரோன்லாம் யார் குடுத்தாங்க ரஷ்யாக்கு? ஈரான்காரங்க குடுத்தாங்க. இப்போ ஈரான் ரஷ்யாவுக்கு ஏதாவது குடுங்கன்னு கேட்டா, இந்த போர் எந்து இல்லன்றாங்க. இது எந்த நியாயம் இது? எப்படி இது இவங்க எப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க? இன்ன வரைக்கும் ரஷ்யா ஹெல்ப் பண்ற மாரி எந்த ஒரு சிம்ப்டமும் காட்டல. அதே மாரி நீங்க சைனாவும் பார்த்தீங்கன்னா, சைனாவும் ஈரானுக்கு எந்தவித சப்போர்ட் பண்ற மாரி எதுவும் தெரியல. ஆனா என்ன செய்றாங்கன்னா, சேட்டலைட் இமேஜ் காட்டுவாங்க. இந்த இடத்துல இது இருக்கு, அந்த இடத்துல இது இருக்குன்னா,
இதில் என்ன அவங்களால பலன் அடைய முடியும்? ஈரான் ஆல்ரெடி அங்கே நெட் இல்லை, அங்கே ஏகப்பட்ட சிஸ்டம் இல்லை, கரண்ட் இல்லை, அவங்க அதே பயங்கர பிரச்சனையில் இருக்காங்க. இப்போ ஈரான் ஒன்று செய்தாங்க. நேற்று ஒரு பழி ஒன்று வாங்கினாங்க. என்ன பழின்னா, அவங்களுடைய கப்பல் வந்து இந்தியாவுக்கு ஸ்ரீலங்கா பக்கத்தில் இருந்துச்சு. அந்த கப்பலை வந்து அமெரிக்கா வந்து தாக்கிட்டாங்க. இதில் வந்து 80 100 பேர்கிட்ட வந்து அவங்க ஷஹீத் ஆகிட்டாங்க, இறந்துட்டாங்க, தண்ணியில் மூழ்கிடுச்சு அந்த கப்பல். இப்போ இதுக்கு பழியாக என்ன பண்ணாங்க, அமெரிக்காவுடைய ஆயில் டேங்கர் வந்து இந்த என்னது ஈரானுடைய பார்டரில் இருந்துச்சு. அதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டேங்கரை அடித்து உடச்சி தூள் பண்ணிட்டாங்க. இதுக்கு பழி வாங்கின மாதிரி அவங்க காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க அவங்கள தாக்குறாங்க, அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் தாக்குறாங்க. இன்னும் ஒரே ஒரு டென்ஷன் என்னன்னா, இஸ்ராயலும் அமெரிக்காவும் அவங்க நினச்ச மாதிரி வீட்டில் எடுத்துன்னு வந்து பாம்பை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வீட்லேயும் பாம்பு போடுறாங்க. அவங்களுடைய நிலை என்ன ஆகும் யோசிங்க. என்ன நமக்கு இங்கே நம்ம ஒரு வீடு வாடகையில் இருக்கிறோம்னு வச்சிங்களேன், அந்த வீடு காலி பண்ணணும்னு சொன்னாவே ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டு ஃபோன் பண்ணி, ஏங்க நீங்கள் வீடை காலி பண்ணுங்கன்னா நமக்கு என்ன மாதிரி டென்ஷன் ஏற்படும். அப்போ அந்த வீடு காலி பண்ணதுக்கு ஒரு டென்ஷன் ஆகிடும். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய பில்டிங்கு அசால்ட்டாக உடைக்கிறாங்க. இதனால அந்த மக்களுடைய நிலை எப்படி இருக்கும், எப்படி அந்த வீடெல்லாம் விட்டு போகிறது, வேற அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் அல்லாஹ் தான் அவங்களுக்கு சபர் கொடுக்கணும். ஏன்னா இங்கே நிறைய பேர் இங்கே இப்போ உக்காந்துட்டு சந்தோஷமாக மிச்சர் சாப்பிட்டுட்டு பார்க்குறாங்க டிவியில், இது பில்டிங் தாக்கப்படுது, அந்த பில்டிங் தாக்கப்படுது. பயங்கர மோசமான விஷயம். போரில் ஒரு இடம் தாக்கப்படுறது ரொம்ப மோசமான, அந்த பில்டிங்கு உடையிறது, அந்த மக்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாறுதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம் இது. ஆனால் நீங்கள் ஈரான் பார்க்கலாம், பயங்கரமான தாக்குதல் பண்ணுறாங்க. அதில் கண்மூடித்தனமாக தாக்குதல் பண்ணுறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்ன வரைக்கும் ஈரான் கை தான் மேல் ஓங்கி நிற்கிது. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி அல்லாஹ் வருங்காலத்தில் ஆக்கணும். இன்னொன்று என்னென்னா, நேற்று ஈரான் அஜர்பைஜானில் தாக்குதல் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் தாக்குதல் பண்ணல, அது வேறு யாரை தாக்குதல் பண்ணிடுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் உண்மை தெரியும், அஜர்பைஜானில் தாக்குனது ஈரான் தான். ஏன் அஜர்பைஜான் ஈரான் தாக்கணும்னா, அஜர்பைஜான்லேருந்து ஒரு பைப் லைன் என்ன ஆகுதுன்னா, அழகாக அது துருக்கி வழியாக உள்ளே புகுந்து நேராக லெபனான் வழியாக நேராக அது இஸ்ராயலுக்கு வருது. இந்த ஆயுதங்கள்லாம் வாங்கி தானே இவன் நம்மளை தாக்குதல் பண்ணுறான். நீ எதுக்கு இந்த பைப் லைன் கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஈரான் அஜர்பைஜானை தாக்கியிருக்காங்க. இதுதான் அவங்க மீது கோவம். அந்த பைப் லைனை உடைக்க தான் பிளான் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா, அஜர்பைஜானை தாக்குனாங்கன்னா துருக்கி வந்துடுவாங்க, அவங்களுக்கு பின்னாடி நோட்டை வந்துடுவாங்க. என்ன அவங்க இப்போ புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை, ஈரான் அக்ரெசிவ் மோடில் இருக்காங்க. அதனால் தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் ஹிக்மத்தோட, இனி கொஞ்சம் அறிவுத்தனமாக அவங்க நடக்கணும். போர் யுக்தி போட்டு அடிக்கணும். எப்படி அமெரிக்கா அந்த ஓனாய் படம் வச்சு கொண்டு வரான்னு அந்த மாதிரி ஈரானும் யோசிக்கணும். இப்போ ஈரான் என்ன பண்ணுறாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கண்மூடித்தனமாக அவங்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் தாக்குறாங்க. இந்த தாக்குதலில் அவங்களுக்கு ஏகப்பட்ட செலவு. ஒரு ட்ரோன் 50,000 சொல்லுங்கள், ஆனால் 5,000 ரூபாய் சொல்லுங்கள், எங்கே போவோம்? இதெல்லாம் அவங்க ஏகப்பட்ட அளவுக்கு தாக்குதல் பண்ணுறாங்க. அந்த தாக்குதல் எப்படி, நீ தாக்குனா நான் தாக்குறேன், நான் தாக்குனா நீ தாக்குறேன் மாதிரி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தாக்குதல் ஒரு மாதம் நின்று போனாவே இது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்ல முடியும் ஈரானுக்கு. இந்த ஒரு யுக்தி அவங்க பயன்படுத்தினா தான் நல்லா இருக்கும். அவங்களுக்கு நல்ல போர் யுக்தி ஐடியாக்களை யாராவது சொல்லித்தரணும். இந்த பக்கம் அமெரிக்காவும் இஸ்ராயலும் தாக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த மக்களுடைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அவங்களும் ஈகோவில் தான் இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ தாக்குவீங்களோ நாங்கள் அந்த அளவுக்கு பொறுத்து உங்களை தாக்குவோம்ன மாதிரி இருக்காங்க. ஆனால் எவ்வளோ நாள் தான் மக்களும் இறந்து போகிறது. ஈரான் ஏதாவது அந்த மக்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமான விஷயங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல முடிவை எடுத்தாகணும். அப்போ தான் மக்களையும் நீங்கள் பாதுகாக்க முடியும் ஈரானு. இந்த மாதிரி அவங்கள மக்களையும் ஈரான் பாதுகாக்கணும். இப்போ என்னாச்சு, தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருக்குது. இவங்க உள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஈரான் மீது தாக்குதல் மேலே தாக்குதல் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ஈரானும் என்ன ஆகிட்டாங்கன்னா, எல்லா நாடையும் தாக்குறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் விரோதினா மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு அமெரிக்கா ஏதாவது முடிவு எடுப்பாங்க. ஏன்டா இவனுங்க ஏதாவது வாய் மூடுறதுக்கு ஏதாவது பண்ணணும். அதனால் இவங்க தாக்குதல் எப்படியாவது உள்ளே கொண்டு போவாங்க ஈரானுக்கு சென்ட்ரு பகுதியில். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இஸ்ரேல் மோசமான ஆள். அவன் யுக்தியில் அவன் எந்த ஒரு நேதி நேர்மை உண்மை பாவம் பச்சாதாபம் பார்க்காத அந்த நாய். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏகப்பட்ட விஷயம் ஈரானுக்குள்ளே பண்ண பார்ப்பாங்க. நீங்கள் காசாவை தாக்கும்போது உலகமே பார்த்துருந்தாங்க, எல்லாருமே அதை பற்றி கவலைப்பட்டாங்க. ஆனால் ஈரானில் இது மாதிரி அவங்க பண்ணவே மாட்டாங்க. உலகமே அந்த அளவுக்கு காட்ட மாட்டாங்க மீடியா. ஏன்னா இந்த அளவுக்கு ஈரானில் இவங்க போர் யுக்தி வேற மாதிரி பண்ணுறாங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும். இன்னொன்று வாங்கலாம், ஸ்பெயினுடைய பெட்ரோ செஞ்சியோ அமெரிக்கா கிட்டேருந்து ஓரளவுக்கு ஒரு விரோதித்தனம் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஈரானுக்கு தாக்கிறதுக்கு எங்களுடைய பேஸ் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நீங்கள் எங்களை தேவையில்லாமல் ஈரானை தாக்கதை நாங்கள் விரும்பலை அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறமா டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா, உங்ககிட்ட வியாபாரம் எந்த விஷயமும் வச்சுக்க மாட்டோம், உங்களுக்கு ஏகப்பட்ட பொருளாதார போடுங்க, நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஆஃபீஸில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, பெட்ரோ செஞ்சு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் யாருக்கும் நாங்கள் ஒத்துக்கலன்னு சொல்லி அவரும் மீடியாவில் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஸ்பெயினில் இருக்கிற ஒரு யூரோப்பிட்டையும் சண்டை போடுறாங்க. என்ன நீங்கள் ஒரு ரூல்ஸு, இவர் திடுறதுக்கு எல்லாம் வேணால் ஈரானை எது வேணால் செய்வாங்க, இது நீங்கள்லாம் எதுவுமே கேட்க மாட்டிங்களா, இந்த மாதிரி பண்ணா எப்படின்னு சொல்லி எதிர்த்தும் கேட்குறாரு யூரோப் கண்ட்ரி கிட்ட ஸ்பெயினில் இருக்கிற பெட்ரோ.
எப்படி சொல்றாருன்னா, நீங்க பாருங்க, நீங்க உக்ரைன் வந்து எப்படி ரஷ்யா வந்து தாக்குதல் பண்ணி பிடிக்கிறாங்களா, அப்ப அது ரஷ்யா பண்றது சரின்னா மாரி ஆயிடாதா இல்லையா? அதே மாரி தானே இன்னைக்கு அமெரிக்கா வந்து ஈரான் வந்து தாக்குதல் பண்ணி தேவையில்லாம பிடிக்கிறாங்க. இது எந்த வித லாஜிக் இது? நீங்க இங்க விட்டீங்கன்னா, அங்க அது மாட்டிக்குதுல்ல. உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு நியாயம், ஒரு இடத்துல ஒரு நியாயமான்னு கேட்கிறாரு. இப்போ இன்னொரு பெரிய பிரச்சனை பாருங்க. யுனைட்டட் ஸ்டேட்ல வந்து அங்க இருக்கிற பார்லிமென்ட்ல என்னது 2 ஹவுஸ்ல இருந்தும் 53 ஓட்டு ஒண்ணுத்துல மெஜாரிட்டியா வாங்கிட்டாரு. ஒண்ணுத்துல 219 ஓட்டுல 212 ஓட்டு வாங்கிட்டாரு. இப்போ அவரு நிக்க மாட்டார். நாங்க நெனச்சது நடக்கும். அப்படின்ன மாரி இப்போ இன்னும் டொனால்ட் ட்ரம்ப் ஆயிட்டாரு. இதனால 1 மாசம் வேற அளவுக்கு தாக்குவாரு. இன்னொன்னு வந்து இங்க இந்த ஹவுஸ்ல என்ன ஆயிடும்னா, காங்கிரஸ் ஒரு இது குடுத்தா தான் அவங்க வந்து ஒரு நாட்டு மீது ஒரு நாடு போர் செய்ய முடியும். அவங்க காங்கிரஸ் இந்த விஷயத்திலிருந்து அவங்க இந்த மாரி ஓட்டெடுப்புல ஜெயிச்சுட்டாங்க. இப்ப டொனால்ட் ட்ரம்ப் தடுத்து நிறுத்த முடியாது. எப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா என்ன பண்ணாங்க இன்ன வரைக்கும் யுக்ரைன் கிட்ட வார்ன மாரி சொல்லவே இல்ல. அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு ஆப்பரேஷன். எங்க நாட்டுக்கு வந்து எந்த அ தாக்குறதுக்கு வர யுக்ரைன வந்து நாங்க அவங்க கிட்ட இருந்து எங்கள பாதுகாக்கிறதுக்கான ஆப்பரேஷன். அதே மாரி தான் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது இன்ன வரைக்கும் ஈரானுடைய நடக்கிற விஷயத்த வார்ன்னு டிக்ளேர் பண்ணல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆப்பரேஷன் பண்றோம். அங்க ரெஜிம் சேஞ்ச் பண்றோம். இந்த மாரி சொன்ன மாரி டொனால்ட் ட்ரம்ப்பும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வார் டிக்ளேர் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. வார் டிக்ளேர் பண்ணணும்னா அவங்களுடைய அமெரிக்காவுடைய காங்கிரஸ்ல போய் இவங்க வந்து ஒரு டிக்ளேர் கேட்டு வரணும். அது மாரி ஒண்ணும் இவங்க கேட்காதனால இவங்க வார்ன்னு சொல்லாம இந்த மாரி ஆப்பரேஷன் சொல்லி அவங்க நெனச்சத தாக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க இன்னொரு விஷயம் நேபாள்ல எலக்ஷன் நேத்து முடிஞ்சிருக்குது. அதே மாரி கியூபாவுடைய பிரச்சனையும் இதுவா இருக்குது. நேபாளோட எலக்ஷனையும் நம்ம பார்த்து பேசுவோம். கியூபாவுடைய விஷயமும் பின்னாடி நம்ம பேசுவோம். இந்த எலக்ஷன் சம்மந்தமெல்லாம் நாளைக்கு ரிசல்ட் வரும். அதுக்கேத்த மாரி நம்ம பார்த்து பேசுவோம். இப்போ இன்னொன்னு பாருங்க, இந்த கனடால இருக்கிற இந்த ஆளு பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரான தாக்குறதுக்காக அமெரிக்கா சப்போர்ட் கேட்டா நாங்க பண்ணுவோம். ஏன்னா ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு யார் உதவுவாங்க? நாங்க தான் உதவுவோம். இவன் பாருங்க ஒரு ஐநா கூட்டம். இவங்க இவ்ளோ பிரச்சனை கனடா அமெரிக்காவுக்கு பண்ணியும், அமெரிக்கா வந்து கனடாக்கு பிரச்சனை பண்ணியும், எப்படி ஒற்றுமையா இருக்கு பாருங்க. அதே நீங்க முஸ்லீம் கண்ட்ரிய பாருங்க, அந்த மாரி ஒற்றுமையே இல்ல. என்ன இவங்களுக்கு? ஒரு ஒரு இவங்க இந்த ஈரான் வந்து ஒரு 48 வருஷமா ஒரு சுதந்திரம் வாங்கி இவங்க அந்த இடத்துல வந்து ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்து ஒரு நட்புள்ள நாடா அவங்க மாத்திக்கவே இல்ல. அவங்க ஒரு நாடையும் ஒரு நட்புக்குறவா ஆக்கவே இல்ல. அதே பாருங்க அடுத்த நம்பர் யாருதுன்னு சொன்னா நல்லா தெரியும். அடுத்தது துருக்கி தான். இப்பவே அதோடைய சிம்ப்டம்லாம் காட்டுது. தையிப் அர்த்துகானுக்கு தெரியுது. இப்பவே இவங்க 2 பேரும் ஒண்ணா சேரலாம்ல. கனடா, அமெரிக்கா எந்த அளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் ஒண்ணு சேர்றாங்கன்னா, நம்ம முஸ்லிம் நாடுகள் ஒண்ணு சேரணும்ல இல்லையா? துருக்கி நினைச்சிருந்தா ஒண்ணா சேரலாம். இந்த நேரத்தில முஸ்லிமுடைய பிரச்சனை சேர்க்கலாம். ஆனா, துருக்கி ஒரு நேட்டோ படைய உருவாக்கியிருக்காங்க. நேட்டோவோட சேர்ந்து ஒரு அங்கமா இருக்காங்க. ஆனா, இதுவே முஸ்லிமோடைய மக்களோட சேர்ந்து அது ஒரு நேட்டோ மாரி உருவாக்கியிருக்கலாம். முதல்ல யோசிச்சிருக்கலாம். அடுத்த நம்பர் உங்களுது. என்னா இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ நான் தான் நல்லா இருக்கணும். என் நாடு தான் பலம் வரணும். உன்ன விட நான் பெரியவன். என்னோட நீ பெரியவன்னா மாரி ஒரு ஈகோல இருக்கிறாங்க இந்த நாட்டுக்காரங்க எல்லாருமே. இதே மாரி தான் ஈரான் 48 வருஷமாவது அவங்க சுதந்திரம் வாங்கி ஏதாவது ஒரு நாடு கூட நட்புறவு பண்ணியிருந்துக்கலாம். சவுதி கிட்ட நட்புறவு பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல ஆப்கானிஸ்தான் கிட்ட, இல்ல துர்க்மெனிஸ்தான் கிட்ட, இல்ல நம்ம துருக்கி கிட்ட எல்லார்கிட்டயும் ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கலாம். அவங்க கடைசி வரைக்கும் யார்கிட்டயும் நட்புறவா இல்ல. இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ நீயா நானா இருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கிட்ட இந்த பகை இருக்குன்னா, இந்த மாரி யூரோப் கண்ட்ரில இல்லையா? ஜெர்மனிக்கும், பிரான்ஸுக்கும் எப்பவுமே ஆவாது. ஆனா அவங்க 2 வேர்ல்டு வார்ல ஜெயிச்சிருக்காங்களா இல்லையா? ஒண்ணா சேர்ந்து. 1000 பிரச்சனை இருந்தாலும் ஜெர்மனியும் ஒண்ணா சேர்ந்திருக்காங்க. யூரோப் கண்ட்ரீஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு ஒரு யூனிட்டியா இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாரி வராதா என்ன யோசனை? முஸ்லீம் கண்ட்ரிக்குள்ள உள்ள மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில. ஈரானும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பண்ணி ஒரு ஆளையும் சேர்த்து வச்சுக்கலையே இன்ன வரைக்கும். இப்ப எவ்வளோ நிர்கதியா நிக்குது. இவங்களுக்கும் ஒண்ணுமே தெரியலையா என்ன? ஒவ்வொரு நாடும் அழிக்கப்படுது. அப்போ எல்லாரும் கம்முனு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கண்ணு முன்னாடி ஆப்கானிஸ்தான் அழிக்கப்பட்டது, ஈராக் அழிக்கப்பட்டது, சிரியா அழிக்கப்பட்டது, ஜோர்டான் அழிக்கப்பட்டது, காசா பாலஸ்தீன் அழிக்கப்பட்டது. எல்லாம் இவங்க பார்த்துக்கிட்டு கம்முனு அப்படியே நாள விடுறாங்களா? அதுவும் எப்படி ஆயிடுறாங்க? ஒரு நாடு யாராவது எதிர்த்து தாக்குதல் பண்ணும்போது, இவங்க ஆப்போசிட்டா போய் ஒரு டீமா சேர்ந்துர்றாங்களே தவிர, ஒரு நாட வந்து பலமா ஒருத்தர பாதுகாக்கிற மாரி அவங்க இல்ல. இது ரொம்ப மோசமான விஷயம் இவங்கெல்லாம். இன்னும் இந்த ஈகோ பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா, இந்த நாடுகள் எல்லாம் அழிஞ்சுகிட்டே போகும். ஒவ்வொரு முஸ்லீம் நாடு ஒரு பின்னாடி ஒண்ணு. எப்படி பண்றாங்க? ஒரு முஸ்லீம் நாடு வெஸ்ட் கண்ட்ரி வந்து எதிர்த்துட்டாங்கன்னா, இவங்க எல்லாரும் ஆப்போசிட்ல போய் வெஸ்ட்கார்ட்ட போய் கெஞ்சிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பெரிய மரியாதை கிடைக்கிற மாரி இருக்கு. அந்த முஸ்லீம் நாடு அழிச்சோம்னா அவங்களுக்கு மரியாதையே கிடையாது. அப்போ இது எப்போ திருப்பியும் ஏதாவது பிரச்சனை பண்ண ஏதாவது ஒரு நாடு முஸ்லீம் நாடு இழுத்தாங்கன்னா, திருப்பி இவங்க இப்ப எல்லாருக்குமே வெஸ்ட் கிட்ட போயிறாங்க. அவங்களுக்கு அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் குடுத்தோனே திருப்பி அவங்க நாய் மாரி போறாங்க. இது ஒண்ணுமே அவங்களுக்கு புரியலையா? இந்த வெஸ்டர்ன் நாடு கிட்ட இருந்து நம்மளுடைய ஒவ்வொரு முஸ்லீம் நாடுகள் அடிபடுதேன்னு. இதே மாரி பார்த்தீங்கன்னா, லிபியா, ஈராக், எகிப்து, நைஜீர் இந்த மாரி ஏகப்பட்ட முஸ்லீம் நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா,
ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு அகைன்ஸ்டா போய் நின்னுறாங்களே தவிர, வெஸ்ட்டுக்கு தான் போய் சப்போர்ட்டா நிக்கிறாங்களே தவிர, வெஸ்ட்காரங்க என்ன நினைக்கிறாங்களோ முஸ்லீம் நாடு எந்த மாரி தாக்கணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் அவங்க பண்ணி, அந்த நாட ஒரு சின்ன பின்னமாக்கி போயிர்றாங்க. அப்ப இவங்க எல்லாரும் கூட்டணி. அதே மாரி இவங்களுக்கு ஒரு நாள் வரும்போது, இதே மாரி மத்த முஸ்லீம் நாடு போய் வெஸ்ட் கிட்ட சேர்ந்துர்றாங்க. இது என்ன இது? இந்த மாரி தான் நம்ம லோக்கல் எலக்ஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய ஆள் எங்கேயாவது ஓரமா உட்காந்துருப்பாங்க. அத்தன நாள் அவங்க மதிக்கவே மாட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க போய் கூட்டு போய் வாங்க வாங்கன்னு சொல்லி, அந்த எலக்ஷன் முடிஞ்சோன அவர தூக்கி திருப்பி போட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்குது இவங்கெல்லாம். இவங்களுக்கு என்ன வெஸ்டர்னுக்கு எதனா இவங்களுக்கு வந்து ஒரு முஸ்லீம் நாடுக்கு துரோகம் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நல்ல மதிப்பு குடுக்குறாங்க. அதே அந்த முஸ்லீம் நாடுக்கு லாயலா உண்மையா நடந்தாங்கன்னா, அவங்கள போட்டு தாக்குறாங்க. இது எல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த முஸ்லீம்கள்லாம் கத்துருக்காங்க. என்ன பண்றது? வாங்க பார்ப்போம். இந்த மாரி ஏகப்பட்ட அப்டேட் இப்ப நம்ம சொல்லியிருக்கோம். இன்னியும் வரக்கூடிய அப்டேட்லாம் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.